ஏப்பா இங்கிலாந்து டீம். உங்ககிட்ட ஓபனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு, பினிஷிங் சரியில்லையேப்பா. மீண்டும் மீண்டும் அதே தவறு. பேட்டிங் சாதகமான மைதானத்தில் முதலில் பேட்டிங் ஆடுவது. டாஸ் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி இரண்டாவது ஒருநாள் போட்டியில் முதலில் பேட் செய்வதாக களம் இறங்கினர். தொடக்க வீரர்கள் இருவரும் அதிரடியாக ஆடினார். ஃபில் சால்ட் 29 பந்துகளில் 26 ரன்கள் 2 பவுண்டரிகள் ஒரு சிக்ஸருடன் அவுட் ஆகி வெளியேறினார். பென் டக்கெட் 56 பந்துகளில் 10 பவுண்டர்களுடன் 65 ரன்கள் எடுத்து இந்திய வேக பந்துவீச்சாளர்களை தும்சம் செய்தார். ஜோ ரூட் நிதானமாக விளையாடினர். 72 பந்துகளில் 6 பவுண்டரிகளுடன் 69 ரன்கள் அடித்து மூத்த வீரர் எப்படி நடுவரிசையில் விளையாட வேண்டும் என்பதை தரமான ஷாட்கள் மூலம் நிரூபித்தார். இளம் வீரரான ஹாரி ப்ரோக் அவரது பொறுப்பை உணர்ந்து நடுவரிசையில் ரன்கள் சேர்த்தார். 52 பந்துகளில் 3 பவுண்டரிகள் ஒரு சிக்ஸருடன் 31 ரன்கள் எடுத்தார். அணி கேப்டன் ஜாஸ் பட்லர் 35 பந்துகளில் 34 ரன்கள் எடுத்து வெளியேறினார். லியம் லிவிங்ஸ்டோன் 32 பந்துகளில் 2 பவுண்டரி 2 சிக்ஸர் அடித்து 41 ரன்கள் சேர்த்தார். என்னதான் இங்கிலாந்து அணி ரன்கள் சேர்த்தாலும் ஒரு பார்ட்னர் பில்ட் ஆகும்போது விக்கெட் விட்டு ரன்களை பெரிய அளவில் சேர்க்க முடியாமல் இந்திய அணி சிறப்பாக பந்து வீசினர். 49.5 ஓவர்களில் 304 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்தனர். இந்த மைதானத்தில் எவ்வளவு துல்லியமாக பந்து வீசினாலும் பந்து பேட்ஸ்மேன்களுக்கு ஏதுவாகவே இருந்தது. பந்து வீச்சில் ரவீந்திர ஜடேஜா 10 ஓவர்கள் வீசி 35 ரன்கள் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி சிறப்பாக பந்து வீசினார். டி.ஆர்.எஸ் எடுக்காமல் விட்டதால் அவருக்கான கிரிக்கெட்டின் விக்கெட் தேடல் சற்று குறைவாகவே இருந்தது. 305 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி இந்திய அணி பேட்டிங் செய்தது. தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் இறங்கினர். 400 நாள் மேலாக சொதப்பிக் கொண்டிருந்த ரோஹித் சர்மா இந்த போட்டியில் தனது மேல் விழுந்த அனைத்து பலிகளையும் துடைக்கும் அளவு ஒரு அபாரமான ஆட்டம். தொடக்க வீரர்கள் இருவரும் சேர்ந்து இங்கிலாந்து பவுலர்களை அடித்து துவம்சம் செய்தனர். சுப்மன் கில் 52 பந்துகளில் 9 பவுண்டரிகள் 1 சிக்ஸர் அடித்து மொத்தம் 60 ரன்கள் அடித்து வெளியேறினார். வழக்கம் போல விராட் கோலி 5 ரன்னில் வெளியேறினார். பின்னர் இறங்கிய ஷ்ரேயஸ் ஐயர் ரோஹித் சர்மா உடன் இணைந்து நடுவரிசை வீரர்களுக்கு உண்டான தரத்துடன் சிறப்பாக விளையாடினார். இங்கிலாந்து அணி கேப்டன் ரோஹித் சர்மாவை கட்டுப்படுத்த முடியாமல் பந்துவீச்சை மாற்றிக் கொண்டே இருந்தார். சிக்ஸர் அடித்து தனது சதத்தை பதிவு செய்தார் ரோஹித் சர்மா. 90 பந்துகளில் 12 பவுண்டரிகள் 7 சிக்ஸர்கள் அடித்து 119 ரன்களில் தன்மேல் விழுந்த அனைத்து விமர்சனங்களையும் துடைத்துவிட்டு அவுட் ஆகி வெளியேறினார். சிறந்த கேப்டன் ஸ்நாக் சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த ஷ்ரேயஸ் ஐயர் 47 பந்துகளில் 3 பவுண்டரிகள் 1 சிக்ஸர் அடித்து துரதிர்ஷ்டவசமாக ரன் அவுட் ஆனார். கே.எல். ராகுல் இடத்தில் இடது கை ஆல் ரவுண்டரான அக்சர் பட்டேல் நடு வரிசையில் இறக்கப்பட்டார். இந்த தொடரில் இரண்டாவது முறையாக இந்த போட்டியிலும் அவரது பொறுப்பை உணர்ந்து விளையாடினர். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆன கே.எல். ராகுல் அவர் எந்த இடத்தில் இறங்குகிறார் என்று அவருக்கே தெரியாமல் இருக்கும் ஒரு சூழ்நிலையில் இறக்கப்படுகிறார். அவர் 10 பந்துகளில் 14 ரன்கள் அடித்து வெளியேறினார். அவசர கொடுக்கை பாண்டியா கண்ணை மூடிக்கொண்டு சுற்றி 6 பந்துகளில் 10 ரன்கள் அடித்து வெளியேறினார். அக்சர் படேல் ரவீந்திர ஜடேஜா ஜோடி கடைசியாக வெற்றிக்கான ரன்களை அடித்து வெற்றி பெற்றனர். அக்சர் படேல் 43 பந்துகளில் 41 ரன்கள் 4 பவுடரிகளுடன் அவுட் ஆகாமல் இருந்தனர். 304 ரன்களுக்கு 308 ரன்கள் அடித்து வெற்றி பெற்றனர். இங்கிலாந்து பொறுத்தவரையில் 7 பந்துவீச்சாளர்களை பயன்படுத்தியும் இந்திய அணியை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரு நாள் போட்டி என்றால் ரோஹித் சர்மா தான் கிங். இந்திய அணியின் வெற்றிக்கான பெருமை எல்லாம் ரோஹித் சர்மாவையே சேரும். அவர் சிறப்பாக பேட்டிங் செய்தார். அவர் ஒரு நாள் கிரிக்கெட்டில் சில வருடங்களாக இப்படித்தான் பேட்டிங் செய்து வருகிறார் என்று இங்கிலாந்து அணி கேப்டன் ஜாஸ் பட்லர் தெரிவித்திருக்கிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிளேயர் ஆஃப் த மேட்ச் ரோஹித் சர்மா வாங்கினார். இந்த வெற்றியின் மூலம் இந்த தொடரை இந்திய அணி 2-0 கணக்கில் கைப்பற்றியது.